வாழ்க்கையில சேர்ந்தாங்களா சரியில்லையாங்கிறது அந்த கதை. காதலர்கள்லாம் குறிப்பிட்ட 2 பேரை சுத்தியுமே ஒரு கதை இருக்கும். கண்டிப்பா. இதுல அம்மா ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கதாபாத்திரத்தினுடைய வடிவமைப்பு எப்படி இது இருக்கு? ரமாதேவிங்க. கதையினுடைய கேரக்டர் பேர் வந்து ரமாதேவி. இந்த சமுதாயத்தால, உறவுகளால ரொம்ப சர்வசாதாரணமா புறக்கணிக்கப்பட்டு, இனிமே இந்த கேரக்டர் வந்து வளரவே மாட்டா அப்படின்னு சபிக்கப்பட்ட ஒரு கேரக்டரு. ஆனால் எப்படி வந்து தன்னிச்சையா, தன்னந்தனி மனுஷியா கணவனை இழந்து 3 குழந்தைகள நல்லா வளர்த்து ஆளாக்கி, இந்த சமுதாயத்துல எப்படி உயர்ந்து வாழ்றாங்கிறது தான் அந்த ரமாதேவியுடைய கதாபாத்திரம். அதுக்கு வந்து ஒரு கம்பீரமான ஒரு பெண்மணி வேணும்னு ஆசைப்பட்டோம். அப்ப எங்க மனசுல பட்டது அவங்க தான். அதனால உடனே சொல்லிட்டோம். கம்பீரன்னு என் உடம்பு பார்த்து சொன்னாரோ என்னமோ எனக்கு தெரியல. நல்ல ஒரு மதர், ஒரு கிராண்ட் மதர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கு தகுந்த மாதிரி இருந்த கேரக்டர், அதனால அக்செப்ட் பண்ணேன். சிநேகன், இதுல உங்களுடைய கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க. நான் ரொம்ப கலகலப்பான ஆள். எப்போதுமே என்னை சுற்றிலும் ரொம்ப ஒரு ஹாப்பியாக வச்சுப்பேன். ஆனால் இந்த கதாபாத்திரத்தை பற்றி கேட்டிங்க இல்லையா, அதுக்கு சொல்ல வரேன். மகிழ்ச்சியாக இருக்கணும், சிரிக்கக்கூடாது. சோகமாக இருக்கணும், அழுகக்கூடாது. கோபமாக இருக்கணும், கை ஓங்கக்கூடாது. உறவோடு இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே யூகிச்சுக்கங்க.